வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு நீங்கள் adsmanager.facebook.com போகணும். மெட்டா ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு நீங்கள் adsmanager.facebook.com இந்த பேஜுக்கு போகணுங்க. அது என்னங்க மெட்டா ஆட்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏங்க adsmanager.facebook.com சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, adsmanager.meta.com அப்படின்றது இப்போதைக்கு இல்லை. அதே மாதிரி adsmanager.instagram.comமும் கிடையாது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வரணும்னா இந்த ஃபேஸ்புக் உடைய ஆட்ஸ் மேனேஜருக்கு தான் நீங்கள் வரணும். ஸோ நீங்கள் மெட்டா ஆட்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதாவது இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மெசஞ்சர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் adsmanager.facebook.com இந்த பேஜுக்கு தாங்க வரணும். சரி, இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் கேம்பெயின் க்ரியேட் பண்ணலாம். உங்களுடைய ஆடு கேம்பெயின் க்ரியேட் பண்ணலாம். பட்ஜெட் செட் பண்ணிவிட்டு எந்த லாங்குவேஜ், எந்த லொக்கேஷன், உங்களுடைய இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் எந்த ஆடியன்ஸ் டார்கெட்டிங்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த adsmanager.facebook.com வரணும். அடுத்தது, ஓகே நான் கேம்பெயின் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதனுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும் இல்லையா, இன்சைட்ஸ் எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்கு, ஃப்ரீக்வன்சி, ஹவு ஆஃபன் யுவர் ஆட்ஸ் ஆர் ஷோன் டு த பீப்புள், அதுக்கப்புறம் சிடிஆர் ஃபார் எவ்ரி 100 இம்ப்ரெஷன்ஸ் ஹவு மெனி பீப்புள் கிளிக்ஸ் ஆன் இட், ஓகேங்களா, சிடிஆர், ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு ரிப்போர்ட்டிங் என்ற ஒரு செக்ஷன் இருக்குங்க. அப்புறம் நீங்கள் ஃபண்டு ஆட் பண்ணாதான் உங்களுடைய ஆடு ரன் ஆகும். ஸோ பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது, ஓகேங்களா, இந்த ஆட்ஸ் மேனேஜரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மெட்டா ஆட்ஸ்ன்றது நல்லா பர்ஃபார்ம் ஆகணும், ஓகேங்களா. அதை பவர் பண்ணுறதுக்கு நீங்கள் சில டேட்டா சோர்ஸஸை இன்டகிரேட் பண்ணலாம். அந்த டேட்டா சோர்ஸஸ் உங்களுடைய கூகுள் டேக் மேனேஜராக இருக்கலாம், வேறு ஏதாவது டேட்டா சோர்ஸஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கு ஈவெண்ட்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, ஈவெண்ட் மேனேஜர். அதுக்கப்புறம் நீங்கள் ஆடியன்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டம் ஆடியன்ஸ், லுக் அலைக் ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸ் மூலியமாகவும் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கை பவர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அட்வர்டைஸிங் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், ஓகேங்களா. ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்கில் என்னுடைய ஆட் வேணான்னா ஓகே நீங்கள் எடுத்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக உங்களுடைய ஆட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த adsmanager.facebook.comல ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணோன்னா adsmanager.facebook.com போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் ஓவர்வியூ பார்க்கலாம். அதாவது ஜென்ரலாகவே ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க, கேம்பெயின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கே கேம்பெயின் க்ரியேட் பண்ணிக்கலாம், ரிப்போர்ட்டிங் இருக்கும், எவ்வளோ பேர் உங்கள் ஆடை பார்த்துருக்காங்க, கிளிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா சோர்ஸஸை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈவெண்ட் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் செட்டிங்ஸில் நீங்கள் ஆடை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆடியன்ஸை, அதாவது கஸ்டம் ஆடியன்ஸ், லுக் அலைக் ஆடியன்ஸ், உங்கள்கிட்ட ஆல்ரெடி டேட்டா பேஸ் அந்த லிஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கோங்க, ஃபோன் நம்பர்ஸ் ஆர் இமெயில் ஐடிஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த adsmanager.facebook.comல இருக்குங்க. அது இல்லாமல் ஆல் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட், ஓகேங்களா, அதுக்கு போகும். மெட்டா பிஸ்னஸ் சூட்டுக்கு போனோன்னா நாங்கள் என்னங்க போடணும் அப்படின்னா business.facebook.com போனீங்கன்னா மெட்டா பிஸ்னஸ் சூட் அந்த பேஜுக்கு போயிடலாங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.